கிட்ட வந்து ஜட்ஜ் வந்து கேட்குறாங்க, இந்த மாரி நீங்க சிந்து கூட வாழ விரும்புறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சிந்து வந்து அப்படியே பார்க்குறாங்க, என்ன சொல்ல போறாரோ சிவா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சிவா என்ன பண்றாரு, நான் அரவிந்த் கிட்ட பேசணுன்றாரு. அரவிந்த் கிட்ட வந்து நீங்க இவ்வளோ நாள் வந்து சிந்துவ லவ் பண்றேன்னு சொல்றீங்க. அப்ப சிந்துவ பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்களோட பர்த்டே டேட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்னென்ன பிடிக்கும் எல்லா விஷயத்தையும் கேட்குறாரு. அதுக்கு அரவிந்த் வந்து சரியான பதில் சொல்லாதால, சிவா வந்து நிரூபிக்கிறாரு. இந்த மாரி சிந்துக்கும், அரவிந்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இப்ப புரியுதா யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது ஜட்ஜ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து எல்லாருமே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. அப்போ இந்த ஃபோட்டோ அப்படின்னோனே இந்த ஃபோட்டோ கண்டிப்பா வந்து போலியானது தான். இப்ப இருக்க டிஜிட்டல் வேலைல என்ன வேணாலும் பண்ண முடியும். அத தான் இவங்களும் பண்ணியிருக்காரு. உண்மையிலே இவருக்கும் சிந்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னோனே, அப்படியே அதிர்ச்சியா பார்க்குறேன். சின்ன வயசுல சிந்துவ எனக்கு நல்லாவே தெரியும். சிந்துக்கு யாரும் எந்த பாய் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. சிந்துக்கு நான் வெறும் கல்யாணம் மட்டும் எங்க சிந்துவும் நானும் பண்ணிக்கல. உண்மையிலேயே சொல்லப்போனா நானும் அவளும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கவங்களுக்கு எங்களுக்கு தெரியாதா? அப்படி சொன்னோனே, அப்படியே வந்து கோர்ட் வந்து பார்க்குறாங்க. இப்ப அரவிந்த் நீங்க எதுக்காக இப்படி போய் சொன்னீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, அரவிந்த் முழிக்கிறாரு. அடுத்து வந்து வக்கீல பார்க்குறாரு. வக்கீல் வந்து ஐய்யயோ! என்ன மாட்டி விட்டுருவான் போல் இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே ஸ்னேகாவும் யோசிக்கிறாங்க. ஐய்யயோ! நம்மள மாட்டி விட்டா என்ன பண்றதுன்னு. சாரிங்க எங்கள மன்னிச்சுடுங்க. சிந்து வந்து எனக்கு யாருன்னு உண்மையிலேயே தெரியாது. நான் வேணும்னு தான் பழி போட்டேன். ஏன்னா, எனக்கு காசு குடுத்து அப்படி சொல்ல சொன்னாங்க. அப்படின்னோனே அதிர்ச்சியோட யார் உங்களுக்கு காசு குடுத்ததுன்னோனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. காசு மட்டும் தான் எனக்கு வந்து வந்துச்சு. மத்தபடி எனக்கு யாருன்னு தெரியாது. அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. அத கேட்டு வந்து போலீஸ் வந்து இவர விசாரிக்கப்படி சொல்றேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. போலீஸும் அவங்களுக்கு அவர கூட்டிட்டு போயிடுறாங்க. வந்து இந்த கல்யாணத்த வந்து ரத்து பண்ணாதீங்க. சிந்து கூட நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இந்த கேஸ தள்ளுபடி பண்றேன்னு சொல்லி ஜட்ஜும் சொல்லிடுறாங்க. இத பார்த்துட்டு வந்து மகாவால தாங்கிக்கவே முடியல. உடனே வந்து செமையா திட்டுறாங்க. ஏன்டா உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. ஏன்டா இப்படி பண்ண? அப்படி சொல்லிட்டு செம்ம திட்டுறாங்க சிவாவ. சிவா வந்து சொல்றாரு, சிந்துவ அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, அப்படி எனக்கு ஒரு வந்து வாழ்க்கை தேவையே கிடையாது. நான் அப்படி பண்ணுனா எப்போ பண்ணியிருப்பேன். ஆனா நான் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்றாரு. சிந்து மேல எந்த தப்புமே இல்லாதபோது எதுக்காக இந்த மாரிலாம் பண்ணணும்? எது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அப்படியே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாரு. அத பார்த்து ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஸ்னேகா உங்கள வாழ விடக்கூடாது. அந்தப்பா இப்படிலாம் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்னேகா பார்த்து முறைக்கிறாங்க. உடனே வந்து சிவா வந்து ஸ்னேகா பார்த்து சொல்றாரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தேவையில்லாம என் பிரச்சனை தலையிட உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதுக்கப்புறம் சிந்துவை பத்தி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணீங்கன்னா அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும்னு சொல்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க மகாவும் ஸ்னேகாவும். இங்க வந்து சிந்து வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து பாத்தியாம்மா எப்படி வந்து உன்னை சிவா விரும்பியிருந்தா இந்த மாதிரி உன்னை வந்து உன் கலகத்தை தொடச்சி உன்னை கூட்டிகிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்காங்க, நல்ல காலம். நான் தான் வந்து சிந்து கிட்ட ஏமாத்தி கையெழுத்து வாங்கினது யாருக்கும் தெரியல. தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து சிவா கேட்டுட்டு ஷாலினி வந்து பலரும் வரவிடுறாரு. அடுத்து அவங்க அம்மா கிட்ட கூட்டின்னு போயிட்டு என்னம்மா இதெல்லாம் ஷாலினி இப்படி பண்ணியிருக்கா, நீங்கள் இதை சொல்லி தான் இவ்வளோ பண்ணேன்னு சொல்கிறா அப்படின்னு உடனே எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. உடனே ஷாலினி அடிக்கிறாரு. உடனே வந்து ஆமாம் இப்போ என்னடா உன் கூட சிந்து வாழக்கூடாதுன்னு தான் இப்படிலாம் பண்ணேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு இப்படி பண்ணுவீங்க எனக்கு எதிர்பார்க்கல. சிந்துக்கு எப்படி தண்டனை கொடுக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்படிலாம் அவளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி சொல்லிட்டு வராரு. சிந்து கிட்ட கேட்குறாரு, ஏன் சிந்து நீ உண்மையை சொல்லலை அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. ஷாலினியும் எனக்கு தங்கச்சி தான், அதான் நான் சொல்லலைன்றாங்க. அப்படின்னு நிகழ்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து சிந்து வந்து சிவாவுக்கு பார்த்து எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க. அதே மாதிரி சிவாவும் வந்து பார்த்து சிந்துக்கு வந்து நல்லபடி நடந்துக்கிறாரு. இது ரெண்டையும் பார்த்துட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. மகா இப்படி ஆயிட்டானே, சிந்து வந்து இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போக மாட்டா போட்டிருக்கே, அந்த மாதிரி பண்ணுறானே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. ஸ்னேகா ஃபோன் பண்ணி மகா கிட்ட கேட்குறாங்க, என்ன ஆண்டி அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சிவா ரொம்ப மாறிட்டாமா, முன்ன மாதிரி இல்லவே இல்லை. சிந்துவை பார்த்தா அப்படியே வந்து எரிஞ்சு கூட விழ மாட்டேங்கிறான். அவகிட்ட நல்லா பேசுகிறான். 2 பேரும் ரொம்ப நல்லா பழகுறாங்க. கூடிய சீக்கிரம் வாழ ஆரம்பிச்சிருவாங்களோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இதுக்கப்புறம் அந்த சிந்துவை விட்டு வைக்கவே கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணி தான் தீரணும் ஆண்டி. இதுக்கப்புறம் சிந்துவை நான் பார்த்துக்கிறேன். நான் எப்படியோ வந்து நேர்வழியில் போகலான்னு நினச்சேன், ஆனால் அது முடியல. வேற ஒரு வழி இருக்குது, வேற ரூட்டு. அந்த வழியில் போனால் தான் சிந்து வந்து இங்கேருந்து அனுப்ப முடியும். சிந்துவை இங்கேருந்து ஒரு நார்மலாக அனுப்பக்கூடாது, ஒரே நடி அனுப்ப நான் வழி பண்ணுறேன் அப்படின்னா, அது பண்ணினா ரொம்ப நல்லதுமா. அந்த சிந்துவை இதுக்கப்புறம் இங்கே இருக்கவே விடக்கூடாதுமா, ஏதாவது ஒன்று பண்ணுமா. உங்கள் அப்பா தான் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி, நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகி, சிந்து இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருந்தால் தானடி நீ சிவா கூட சேர்ந்து வாழ்வோம், உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.